வரும்பொழுது எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் அவங்க இருந்தாங்க. அவங்க வழக்கறிஞர்கள்ட்ட பேசும்பொழுது மேலே வரும்பொழுது சொன்னாங்க, மாநில தலைவரோட அனுமதியை பெற்று பாரதிய ஜனதா கட்சி திரு சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு. காரணம், நீதி அரசரை பற்றி தவறாக பேசியிருப்பது, ஜட்ஜ்மெண்ட்டை குழப்பி பேசியிருப்பது, நீதி அரசர்களுடைய மாண்பை ஒரு சட்டத்துறை அமைச்சரே அதை தவறாக வழிநடத்தியிருக்கிறாங்க. இல்லை, அதை வந்துடுறேன். ஸோ ரகுபதி அவங்க ப்ரெஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைய ப்ரெஸ் மீட்டே அது கண்டெம்ட் ப்ரெஸ் மீட். அது ஏன்னா தவறான தகவலை சட்ட அமைச்சராக உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் குமரகுரு அவங்க இருக்கிறாங்க, எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர். ஸோ ஏன்னா ரகுபதி அவர்களுக்கு தெரியணும், பொறுப்பான பொறுப்பில் இருந்து கொண்டு பொய்யை சொல்லக்கூடாது. மிச்ச துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் சொல்வது ஒரு பக்கம், நீங்கள் கேட்டுக்கண்ணா, நாங்கள் சொல்கிறதையும் நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். இதில் எங்கே தவறு நீங்கள் சுட்டி காட்டுங்கண்ணா. நீதியரசர் அவங்க சொல்கிறாங்க, மலை உச்சியின் மீது கிடையாது, உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு மலையில் இருக்கக்கூடிய உச்சியில் தர்கா இருக்குது. அவரே பர்சனலாக போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் இந்த ரெட் பெட்டிஷன் அட்மிட் ஆன உடனே அவர் நடந்து போகிறாரு, எல்லாத்தையும் கூட வர சொல்கிறாரு. நீதியரசர் போய் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்படின்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போகாமல் தீர்ப்பு கொடுக்கல, ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது திரும்ப 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 நீதிமன்றத்தை குறை சொல்வது, நீதியரசரை குறை சொல்வது, திரும்ப திரும்ப இதே வேலையை செய்கிறாங்கன்னா எப்படி? இப்போ தான் பார்த்தோம் இந்தியாவில்